ஓகே, இன்றைக்கு என்னுடைய திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் பைபிள் சொல்லுகிறது, The Lord gave me a message, O Israel. Can I not do to you this, as this potter has done to this clay? As the clay is in the potter's hand, so you are in my hand. பைபிள் சொல்லுகிறது, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த குயவன் வீட்டுக்கு போய் பார்த்தது போல அந்த களிமண் எப்படி அந்த குயவன் கையில் இருக்கிறதோ அதே போல இந்த மண் எப்படி அந்த குயவன் கையில் இருக்குதோ நீயும் என் கையில் அப்படி இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன பேச ஆசைப்படுகிறேன்னா, ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும்? த லார்ட்ஸ் ஹேண்ட், தேவனுடைய கரம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் தேவனுடைய கரம் இறங்கும்? ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆணுடைய கரம் இறங்காது, சில பேருக்கு தான் ஆணுடைய கரம் இறங்கும். யாருக்கெல்லாம் அது இறங்கும், எப்படி இறங்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கு முதலாவது எரேமியாவை பற்றி நான் சொன்னேன். எரேமியா என்ன மாதிரி ஒரு மனுஷனா, ஒரு நல்ல ஒரு வாலிப பையன். அவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவரை பார்த்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்க என்னை ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கொடுமை கொடுக்குறாங்க, நான் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு விரோதமாகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் சாகணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு குயவன் வீட்டுக்கு போ, அந்த வீட்டில் அந்த மண்பாண்டத்தை எப்படி ஒரு மண்ணை எப்படி உருவாக்குறோன்னு அதை போய் பாரு அப்படின்றார். அப்போ பார்த்த பிறகு அது எப்படி ஒரு கையில் இருக்குதோ அதே போல் நீ என்ன பண்ணிரு, அடங்கிருன்னு சொல்லிட்டு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்கள் தேவனுடைய கையில் மாற்றம் அடங்கி இருந்தீங்கன்னா முதலாவது தேவன் உங்களுக்கு என்ன தராருன்னா, முதலாவது உங்களுக்கு அவருடைய பலனை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஏன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கை தரா? நீங்கள் சொல்லுங்கள். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வெரி குட். இன்னைக்கு ஏன் ஆணுடைய கை உங்களுக்கு தேவை தெரியுமா? முதலாவது உங்களுக்கு உங்கள் வீக்னஸில் அவருடைய பலன் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார்? ஜீசஸ் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய வாசிக்கலாம். யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் உதவி செய்தார், அந்த மனுஷன் பேர் யோபு. அந்த இடத்துல யோபு ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. தமிழ்ல வாசிக்கலாம். தேவரீர் என் காரியத்தை மைக் கொடுப்பா. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுகிறவீர்களா? பைபிள் சொல்லுகிறது, யோபு 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, So I will hand over my holy mountains along with all your wealth and treasures and you, sorry, this is Jeremiah. யோபு 17:3. தமிழிலே வாசிங்க சிஸ்டர். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்காக கை கொடுக்கத்தக்கவர்? பைபிள் சொல்லுது, எனக்கு வேற யாரு கை கொடுப்பார்கள்? யார் சொல்றது இது? யோபு சொல்றார். என்ன மாதிரி ஒரு மனுஷன் தெரியுமா இந்த யோபு? 10 பிள்ளைங்க அவனுக்கு. நல்ல வாழ்ந்த ஒரு ராஜாதி, வாழ்ந்த ஒரு ராஜா. அவனுக்கு பொண்டாட்டி, புள்ள, வீடு எல்லாமே இருந்துச்சு. ஆனா இவனுக்கு ஒரு நாள் வந்துச்சு, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கைவிடப்பட்ட நேரத்தில் தான் யோபு ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு கை தூக்க யாருமே இல்லையா? ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நம்மளுக்கும் ஒரு நேரம் வரும், சில நேரத்தில் யாரும் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கை தூக்க மாட்டாங்க. பாருங்களேன், நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி. ஆனால் ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் யோப ஒரு நாளும் கர்த்தர் கைவிடலையா? ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல யோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. யோபு வந்து ஆண்டவரை பார்த்து கேட்றான், எனக்கு கை தூக்க ஒருத்தரும் இல்லையா? கடைசியில் அவங்க மனைவியை கூட நம்பினா. கடைசியில் அவங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? அட பைத்தியக்காரனே,
இன்னுமா இந்த ஆண்டவரை நீ நம்புற? இந்த ஆண்டவரை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு? உன் உயிரை விடுனா. யார் அந்த மனைவி தெரியுமா? இவன் கூட நல்லா வாழ்ந்தங்க. நீ நம்மளுக்கு கூட அப்படித்தான். நம்ம கூட நல்லா வாழ்ந்தவங்க கூட சில நேரத்தில் நம்ம செத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்குவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்க மாற்ற ஆண்டவர் கையில இருக்கிறது உண்மைனா ஒரு நாள் வரும், உடைக்கிற ஒரு நாள் வரும். என்ன வரும்? ஒரு நாள் உடைக்கிற ஒரு நாள். எரேமியா அந்த மண்பாண்டத்துல போய் பார்க்கும் போது முதலாவது அந்த மண்பாண்டத்தை என்ன பண்ணனா உடைச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர் கையில இருக்கும் போது ஆண்டவர் எப்பவுமே உங்களை உடைக்குவார். அது பனிஷ்மெண்ட் இல்லை, அது உங்களுக்கு ப்ரிப்பரேஷனா பண்ணிங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பனிஷ் பண்ற தேவன் அல்ல. He wants to prepare you. உங்களை நல்ல பாத்திரமா ஆண்டவர் உருவாக்க ஆசைப்படுறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆபீஸ் ரூம்ல இருக்கிற அந்த ஒரு வாஸ் ஒன்று எடுத்துட்டு வாங்கப்பா. யாருன்னா அது சின்னதா இருக்குது, அது சின்னது எடுத்துட்டு வா. சின்னதா இருக்குது பாரு, அதை எடுத்துட்டு வா. அந்த ஆண்டவர் என்னதுக்காக முதலாவது உடைக்கிறாருன்னா அதை உருவாக்குறதுக்காக. அது என்ன பண்றதுக்காக? இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நானும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்குது? கஷ்டம் கொடுக்கல ஆண்டவர், இன்னைக்கு உங்களை உருவாக்கின்னு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை உடைக்கிறதுக்காக அல்ல, உங்க விலை உயர்ந்தவனாய் மாத்துறதுக்காக ஆண்டவர் ரெடி பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க மாட்டேற, நல்லா கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். எரேமியா அப்படித்தான் சொன்னா, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களப்பா. ஆனாலும் இங்க என்ன பண்றாங்க? தேங்க்யூ பிரதர். இது பாருங்களேன், இது ஒரு மண்பாண்டம். இது இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது முதலாவது தள்ளப்பட்டதா இருந்துச்சு. கீழே இருக்கும் போது யாரும் இதை மதிக்கல, இதை மெதிச்சின்னு போயிருந்தாங்க. ஆனா இதை எடுத்த பிறகு அதை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஃபில்டர் பண்ணாங்க. கல்லு, மண்ணு, வேற இதெல்லாம் வேஸ்ட் இருக்குது எல்லாத்தையும் எடுத்தாங்க. அதை ரொம்ப ஸ்மூத்தான ஒரு மண்ணா எடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க தெரியுமா? தண்ணியை ஊற்றி அதுக்கு மேல என்ன பண்ணாங்க? காலில் போட்டு மெதிச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி அந்த வீல்ல வைத்து அதை உருவாக்குனாங்க. அந்த பாட்டருடைய மைண்ட்ல எது இருக்குதோ அதை தான் பண்ணான். ஆனா இதுக்கு வாய் இல்லை. இதுக்கு வாய் இருந்துச்சுன்னா என்ன சொல்லிக்கும்? எனக்கு ரொம்ப வலிக்குது நிற்கும். என்னை மெதிக்காத, எனக்கு வலிக்குது, என் கூட இருக்கிறவங்களெல்லாம் ஏன் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய் இருந்தா கேட்டுக்கும். ஆனா ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், இந்த மண்ணு எப்படி சைலண்டா இருக்குதோ அதே போல நீ என் கையில என்னவா இரு, கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. உங்க சொந்தக்காரர் உங்களை விட்டு எடுக்குவார். சில வேலைகள் உங்களை விட்டு கைவிட்டு போவோம். சில ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போவாங்க. நல்லா தான் இருந்துக்குவாங்க. Until and unless you were in their hands, they were good for you. By the time you come into God's hand, இதெல்லாம் செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ப்ராப்ளம்ஸ் உங்க ஸ்டார்ட் ஆகுது. காரணம் என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்ச நேரம் கையில இரு. இன்னைக்கு பாருங்களேன், இதை விலை கொடுத்து வாங்கின்னு வந்துக்கிறேன். இது நம்ம சர்ச்சில் ஒருத்தர் பண்ணி கொடுத்தாங்க. பட் இட் இஸ் given a money. அதுக்கு ஒரு காசு கொடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க? இதை விலை கொடுத்து வாங்க. ஆனா இது ஒரு காலத்துல என்னவா இருந்துச்சு? பிரயோஜனமா இல்லாத இருந்துச்சு. இது ஏன் மண்ணு தான் ரோட்ல இருக்குது, ஆனா யாரும் இன்னைக்கு பார்க்கல. ஆனா இதை எடுத்து இன்னைக்கு வாசல வச்சு பாருங்களேன், அவ்வளவு அழகா தெரியும். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எல்லா நாளும் அழுற நாள் இல்ல, கொஞ்ச நாள் அழுற நாள் இருக்கும், கொஞ்ச நாள் சிரிக்கிற நாள் ஆண்டவர் மாத்துவார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப யோபு சொல்ற, ஆண்டவரே எனக்கு கை தூக்க யாருமே இல்லையப்பா. அவன் உடைக்கப்படும் போது அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை உயர்த்துறான் அப்படின்னாரு. அதுக்குதான் யோபு என்ன சொன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனக்கு ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை என்னாவாது? வீண் போகாது. ஆண்டவர் யோபு கர்த்தருடைய கரம் மேல பட்டது தெரியுமா? அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கெல்லாம் இயேசுவோட கரம் வரும் தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவரை நீ நம்பி இருக்கிற பாருமா, உன்னை தேடி கர்த்தருடைய கரம் வரும். இன்னைக்கு எந்த கை வருதோ இல்லையோ அந்த கை உன்னை தேடி வர வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை தேடி அந்த கரம் வந்துச்சு. அதுக்குதான் இன்னைக்கு நான் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறேன். இன்னைக்கு அவர் என்னை தாங்குறபடியால் தான் நான் ஊழியம் பண்றேன். ஃபாதர் சொல்லுகிறார், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நான் நிம்மதியாய். அவன்
பாருங்க, ஒரு கோடீஸ்வரன் நல்லா வாழ்ந்த ஒரு செல்வாக்குள்ளவன் கடைசியில யாரும் கை தூக்க ஆள் இல்லைன்னா எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. ஆனாலும் பாருங்களேன், நின்னா பாருங்க, அவன் நம்புனா பாருங்க, புள்ள செத்துச்சு, 10 புள்ள, ஆடு மாடு செத்துச்சு, பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் கடவுள் மேல என்ன பண்ண சொல்றான்? நம்பிக்கையா சொல்றான், மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தருவார். அவர் கொடுத்தார். பிரசங்கில ஒரு வார்த்தை சொல்லுது, ஒண்டியா இருக்கிறது நல்லது இல்ல, 2 பேர் இருந்தா தான் நல்லதுன்றார். ஒண்டியா இருந்தா ஐயோ, இன்னொருத்த கீழே விழுந்தா இன்னொருத்தன் தூக்குறவனுக்கு அவனுக்கு லாபம் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நான் யோசிச்சு பாருங்களேன், கணவன் மனைவியை ஆண்டவர் சேர்த்தது எதற்காக? புருஷன் கீழே விழும் போது பொண்டாட்டி தூக்கணும், பொண்டாட்டி கீழே விழும் போது புருஷன் தூக்கணும். ஆனா இந்த இடத்துல எல்லாரும் விட்டுட்டாங்க. இவனை நம்பி இருந்த பொண்டாட்டி கூட லாஸ்ட்ல என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கூட சொல்லிட்டாங்க. ஆனா கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் வீட்டில் அவன் அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமாகறவங்க கூட இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களை உடைக்கலாம். நீ செத்துட்டா கூட நல்லா இருக்கும். சில பேருக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்துக்குவாரு, கல்யாணம் கொடுத்துக்குவாரு, வீடு கொடுத்துக்குவாரு, நல்ல வாழ்க்கை கொடுத்துக்குவாரு. பேர பிள்ளைங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிட்டுக்கும். இன்னை வரைக்கும் அவங்க பர்சனல் லைஃப் நல்லா இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துக்குவாரு, ஸ்டில் தே ஸ்டார்ட் கம்ப்ளைனிங். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பாருங்க, கம்ப்ளைண்ட் பண்ணல யோபு மேல. யோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக என் கை வரணும் உன் மேல. ஆமென் அல்லேலூயா. நீ இழந்ததெல்லாம் நான் மறுபடியும் உனக்கு நான் திரும்பி தருவேன். சொன்னதை செய்து முடித்து நல்ல ஆண்டவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆமென். முதலாவது யாருக்கு தேவனுடைய கரம் வர அப்படின்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன். சம்டைம்ஸ் உங்க ப்ராப்ளம்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனை வருது, ஸ்டில் ட்ரஸ்ட் காட். ஆனாலும் கடவுளை நம்புங்க, கண்டிப்பா கரெக்டான டைம்க்கு ஒரு கை வரும் உன்னை தேடி. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கல எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கரம் இறங்கினது. Hebrew chapter 2 verses 16. போன சர்வீஸ் இந்த வசனத்தை மிஸ் பண்ணிட்டோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவதூதருக்கு ஆண்டவர் கை கொடுக்கலையா? ஆனா யாருக்கு கை கொடுத்தாரா? ஆபிரகாம் குடும்பத்துக்கு. பாருங்களேன், தேவதூதர்களுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணல, பட் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். தேவதூதர்களே யார் தெரியுமா? ஆண்டவர் கூட நடமாடின ஏஞ்சல்ஸ். அவங்களுக்கு ஆண்டவருடைய கை கொடுக்கல, ஆனா ஆண்டவர் யாரு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆமென் அல்லேலூயா. ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். எந்த குடும்பத்துக்கு ஆண்டவருடைய கரம் வர தெரியுமா? விசுவாசமா. வெரி குட் பிரதர், விசுவாசமா இருங்க. பயம் வரும். என்னடா என் லைஃப் இந்த பக்கம் உடைச்சுங்கிறார், அப்போ இவ்வளவு ப்ராப்ளம் இந்த பக்கம் உடைச்சுங்கிறாரு, இந்த பக்கம் உடைச்சுங்கிறாரு, இங்க கூட மனசுக்குள்ள கூட வலி, இங்க கூட ரெடி பண்ணிங்கிறாரு. என்னத்துக்காக? உன்னை விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாய் மாத்துறதுக்காக. அவன் அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு மேல என்னவா இருந்தா? விசுவாசமா இருந்தா. அவன் குடும்பம் எல்லாம் அவனை பார்த்து உன்னத்துக்கு உதவாதவன் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாடே, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பாடுறா, கீழே இருக்கிற பூமியில இருக்கிற கல்களை பாரு, இது கூட கவுண்ட் பண்ணிடுவாங்க. நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒருத்தனை உன்னை கவுண்ட் பண்ண முடியாது. நான் அப்படியாப்பட்ட கரத்தை உன் மேல வச்சிருக்கிறேனாரு. ஆனா அவன் நம்பினா, ஏற்ற நேரத்தை கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்தது. ஆமென் அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. வந்துச்சா வரலையா? ஆபிரகாம் மேல கர்த்தர் கரம் வந்தது. ஆமென் அல்லேலூயா. யார் மேல இன்னைக்கு தேவனுடைய கரம் வரும்? முதலாவது நம்பிக்கை இருக்கிறவர்கள் மேல, இரண்டாவது தேவன் மேல விசுவாசமா இருக்கிறவங்க. சம்டைம்ஸ் சேலஞ்ச் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு தெரியுமா? உங்கள் ஃபேத் எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுவார். உங்கள் விசுவாசம். டாக்டர் ரிப்போர்ட் பார்க்கலாம், ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கலாம். வேலை மெயில் அனுப்பிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வேலை இல்லைன்ட்டு. உங்கள் விசுவாசத்தை செக் பண்ணலாம். ஒருவேளை சேலரி ஹோல்டு பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேத் ஆண்டவர் செக் பண்ணலாம். சில நேரத்தில் உங்கள் க்ளோஸாக இருக்கிறவங்க, கணவனோ மனைவியோ உங்கள் பிள்ளைங்களோ
உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ண வச்சுக்குவார். நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் பைபிள் சொல்லுது, அவருடைய கரம் தேவ தூதர்களுக்கு உதவி செய்யலையா? யாருக்கு உதவி செய்தாரா? ஆபிரகாமு கர்த்தர் உதவி செய்தாரா? நீங்கள் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவருடைய கரம் உன்னை நேராக நீக்கி வரணும்னா நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க. அல்லேலூயா. அவர் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசமாக இருந்து பாருங்களேன் கர்த்தர் எப்படி செய்கிறாரு. நான் லாஸ்ட் வீக் நடந்த விபிஎஸ்ஸை சொல்கிறேனே, இந்த சனிக்கிழமை வரைக்கும் எல்லா விபிஎஸ்க்கும் ஜூஸ் தான் கொடுக்குவாங்க. நம்ம விபிஎஸ்ல மாற்றோம் டெய்லி சாப்பாடு. யார் கொடுத்தது? கர்த்தர். அது மாற்றம் இல்ல, 3 நாள் பிரியாணி தான். அவன் அல்லேலூயா. பிரதர் நம்மலாம் அவ்வளோலாம் பண்ண முடியாது பிரதர். கர்த்தர் நினைச்சாருன்னா பண்ணுவார் பிரதர். அல்லேலூயா. பிள்ளைங்களாம் யாரும் பட்டினியாம போல, எல்லாருக்கும் விதவிதமான ஸ்நாக்ஸ். யார் அனுப்புனது? ஒன்னே ஒண்ணுதான், அவரை நம்புன, அவரை விசுவாசிச்ச எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சார். ஆமென். அல்லேலூயா. 147 பேர் வந்துக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 147 பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய முடியாது, ஆனா கடவுளால முடிஞ்சிச்சு. ஆமென். அல்லேலூயா. டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணாருன்னு தெரியல, ஒன்னே ஒன்று தான் நம்பிக்கையா இருந்த. டீச்சர்ஸ் எப்படி வந்தாங்கன்னு தெரியல, கர்த்தர் அனுப்புனார். ஆமென். அல்லேலூயா. இது 3வது வருஷம் விபிஎஸ் பற்றி எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கூட இல்லை. ஒன்னே ஒன்றுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குது. அவன் எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினார் தெரியுமா? நேற்று எல்லாம் அழகா, பிள்ளைங்களெல்லாம் சந்தோஷமா. நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா போதும் பிரதர், அவர் அனுப்புவார். என் ஃப்ரெண்டு, நான் போன சர்வீஸ் கூட சொன்னேன், கனடாலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாப்புல. இந்த மாதிரி பிரதர் நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன், அப்போ ஏசப்பா வந்து உங்கள் விபிஎஸ்ஸை காட்டினாரு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. ஆக்சுவலி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் பிரதர் பிரதாப் நானும் எல்லாரும் இருந்து பேசிட்டு போனோம். என்கிட்ட வந்து என்னன்னு சொன்னார்னா, பிரதர் பிரதாப் நான் எல்லாருக்கும் சொன்னோம், இன்னும் யாரும் ஒருத்தருக்கும் வந்து விபிஎஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு யாரும் சொல்லலை, சாப்பாடு இன்னும் எதுவும் ரெடி ஆகலை அப்படின்னு. நெக்ஸ்ட் டே விபிஎஸ், நெக்ஸ்ட் 2 days. நான் சொன்னேன் பரவாயில்ல, கர்த்தர் அனுப்புவார், 5 நாளில் சாப்பாடு போட கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரே மனுஷனை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டு என்னை கேட்டாப்ல, என்ன ஹெல்ப் வேணுமா அப்படி. நான் சொன்னேன் யார்கிட்டையும் அப்படி கேட்டுருந்து இல்லைங்க பிரதர், நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் சித்தம் இருந்தாச்சு. அப்போ எனக்கு ஒரு ஆஃபரிங் அனுப்புனார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம சபையில் இருக்கிறவங்க ஒருவேளை உங்களால் முடியாமல் நீங்கள் செஞ்சீங்களா செய்யலை எனக்கு தெரில, பட் நோ ப்ராப்ளம், காட் பிளஸ் யூ. முடிஞ்சும் நீங்கள் செய்யலைன்னா கூட நோ ப்ராப்ளம், காட் பிளஸ். நீங்கள் செய்யலைன்னா கூட எனக்கு இவர் செய்வார். யாரு செய்யலைன்னா கூட இவரை செய்வார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை அம்மாங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உங்களெல்லாம் நல்லா வைக்கிட்டோமா. உங்களுக்கு இன்னொரு வசனம் எடுத்துன்னு வந்துக்கிறேன், நீங்கள் செய்ததுக்காக கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். அநேக பிரதருங்களை சொன்ன, நீங்கள் கூட எத்தனையோ காரியங்களை செய்தீங்களோ, கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கரம் இறங்கும். அடுத்ததாக தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறவர். கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருங்க, எதனா ஒன்று செய்வார். அவன் 80% முடிஞ்சிச்சு பிரதர், இன்னும் 20% ஆகுது. இப்போ என்ன பண்றது பிரதர்? வருவார், சடனாக வந்து ஸ்டோரியே சேஞ்ச் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓம்னி இருந்துச்சு பிரதர், நம்ம சர்ச் யாரோ பிரதர் ஒருத்தர் ஹோம்னி கொடுத்தாரு. ஓம்னி ஆஃப் ஆயிடுச்சு வண்டி, குழந்தைங்களுக்கு பிக்கப் ட்ராப் போயிடுச்சு. பிரேமம்மா அவங்க ஆட்டோ, அவங்க பிள்ளைங்க, அவங்க மகனுடைய ஆட்டோ அவங்க ஒரு வாரம் எங்களுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஆட்டோ இருக்கிறது ஒரு பிரச்சனை விடுங்க, கேஸ் இல்லை. இப்போ எனது ஒரு 800 கார் இருக்குது, இன்னொரு கார் இருக்குது, பிரதர் நவீன் பிரதர் ஒரு கார் இருந்துச்சு. எல்லாம் அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கிற ஒன்றும் பிரச்சனை. இந்த பக்கம் ஹோம்னி ஸ்டாப் ஆயிடுச்சு, 800 ஸ்டாப் ஆயிடுச்சு. கேஸ் பாருங்களேன், ஆல்ரெடி கேஸ் அதில் இருந்துச்சு. அந்த கேஸ் வரைக்கும் தான் நேற்று வரைக்கும் கரெக்டாக ரன் ஆச்சு. கீழே இறங்கி குழந்தைங்களை ட்ராப் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிறோம். யாரோ வராங்க. கீழே இறங்கினாலே போதும், ஒரு 4 பேர் வராங்க.
எந்த இடத்துல ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சு குழந்தைங்களே, அந்த வண்டிகளை கர்த்தர் அனுப்புறாரு. எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இயேசு தான் இந்த ஆட்டோவை அனுப்பிக்கிறாரு இந்த பக்கம். ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. கரெக்டா எல்லா பிள்ளைங்களையும் ட்ராப் பண்ற அளவுக்கு கர்த்தர் செஞ்சார். ஆமென் ஹல்லேலூயா. கேஸே க்ளோஸ் ஆனாலும் இவர் க்ளோஸ் ஆக மாட்டார். பங்கே முன்னால இவருடைய ஆசீர்வாதம் மற்ற ஒருத்தனை தடை செய்ய முடியாது. அவர் நினைத்தது ஒரு மனிதனாலும் தடை செய்ய முடியவே முடியாது. நம்புறவங்க மாற்ற நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை லீடர்ஸ் பிரதர் என்னென்னவோ எங்கெங்க தான் வந்துட்டாங்க. எப்படியெல்லாம் கர்த்தர் செஞ்சிட்டார். ஏன் தெரியுமா? ஏன் செஞ்சார் தெரியுமா? நான் நேற்று 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பாஸ்டர் சொன்னார், 27 பசங்கப்பா இவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ஆக மாட்டேங்குதுன்றார். அவர் ஒரு 20-30 வருஷமாக ஊழியம் பண்ணுறாரு. அவராலே முடியலம்மா. 10 வருஷம் கம்பெனிக்கு ஜாயின் ஆகினானு 147 பேர். எங்கே இது முடியும் சொல்லு? ஆனால் என்னால் முடியல. கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆயிரம் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அடுத்த ஜெனரேஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆமென் ஹல்லேலூயா. எந்திரிச்சு நில்லு தம்பி. இன்னைக்கு பாருங்க, இந்த தம்பி விபிஎஸ்க்கு வந்த தம்பி இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிறாப்ல. இந்த ஒரு ஆத்துமாக்காக தான் ஆண்டவர் செஞ்சார். ஆமென். உட்கார ராஜா. தேங்க்யூப்பா. இதுதான் இயேசு. நாளைக்கு அந்த பையன் ஒரு ஊழியக்காரனை மாறினா நம்மளை காட்டில இன்னும் வைராகியமா ஆண்டவர் ஊழியம் செய்வார். ஆமென். இவ்வளவுதான். இதுக்காக தான் செஞ்சோம், வேற எதுக்காக இல்லை. காசு பொண்ணும் பேரு புகழ் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இருந்தா நானும் டிவி கேக் போயிட்டுக்குவேன். இயேசுக்கு வந்துக்கிறேன். அவன் ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆத்துமா, இந்த ஒரு வாலிப பையன் இயேசுவை அறிஞ்சானா நான் ஓட்டத்தை நல்லா ஓடின்னு இருக்கிறோம். அவன் ஹல்லேலூயா. எப்படி வந்துச்சுன்னு தெரியல பிரதர். காசெல்லாம் அம்மாங்க கூட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே பொம்புற மாதிரி வேலை செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க. நான் எதிர்பார்த்த ஜனங்க வரல, எதிர்பார்க்காத ஜனங்கள்லாம் வந்தாங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உன் நினைவுகள் நீ நினைக்காத இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ண மாட்டாங்க. பண்றாங்க பண்றது இல்லையோ, ஆனா என் மேல நம்பிக்கை இருந்தீங்கன்னா நான் யாரனா அனுப்புவேன். நான் யாரை வச்சு நம்ம வேலையை நான் முடிக்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, கனடால இருந்து ஒரு பிரதர் எப்பவோ கேட்காத பிரதர் ஏன் இப்போ கேட்கிறார் பிரதர்? ஏன் கேட்கிறார் இப்போ? ஏன் கேட்கிறார் சொல்லுங்க? அவரு கேட்கல, நம்ம ஆள் அவருக்குள்ள போய் கேட்க வச்சார். ஆமென் ஹல்லேலூயா. உனக்கு ஒண்ணுனா எங்களதுனா கர்த்தர் அனுப்புவா. ஆமென் ஹல்லேலூயா. அந்த பிரதரைய கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களை ஆண்டவர் அழைத்தது உண்மைனா கரெக்டான டைம்ல அவர் தூக்க ஆரம்பிப்பார். ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாத இருந்துச்சு இந்த மண்ணு, இப்போ எப்படி வருது பார்த்தியா வெளியே? இன்னைக்கு இது எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்கிறாங்க. உன் லைஃப் கூட பிரதர் சிஸ்டர் கொஞ்ச நாள் கஷ்டப்படு, ஒரு நாள் வெளில உயர்ந்த பாத்திரமா அவனை வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். எல்லாரும் பார்க்குற மாதிரி ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. முதலாவது அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. ரெண்டாவது அவர் மேல் என்னவா இருங்க? விசுவாசமா இருங்க. அடுத்ததாக தேவன் ஒரு மனுஷனுக்கு எப்போ அவருடைய கரத்தை நீட்டுவார் என்று அப்படி சொன்னீங்கன்னா என்னுடைய வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, ஒரு அம்மாவை குறித்து இந்த இடத்துல சொல்லு. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாதோ கூனியாய் இருந்தாள். ஒரு அம்மா இருந்தாங்களா? அந்த அம்மா யாரா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்கம்மா? கூனியா இருந்தாங்க. பைபிள் சொல்லுது she was double bend. அப்படின்னா காலு இடுப்பு ரெண்டுமே இப்படி பெண்ட் ஆயிட்டு இருந்துச்சாம். அந்த அம்மா எவ்வளவு வருஷமா இருந்தாங்க? 18 வருஷமா. முதலாவது கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய கரம் இறங்கும். ரெண்டாவது தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறவங்க தேவனுடைய கரம் இறங்கும். மூணாவதாக இந்த தாய் மேல தேவனுடைய கரம் எப்படி இறங்குச்சுன்னு பார்க்கலாம். அப்படி எப்படி இருந்தாங்களா? she was bent. எப்படி இருந்தாங்களா? பெண்ட் ஆயிட்டு இருந்தாங்களா? வாசிங்க சிஸ்டர்.
இயேசு அவளை கண்டு இயேசு அந்த தாயை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். ஹல்லேலூயா. அவள்கள் மேல் தேவன் என்ன பண்ணாரா? கையை வைச்சாரா? இப்ப ஏன் ஆண்டவர் அந்த அம்மா மேல கை வைச்சார்? நீங்க சொல்லுங்க பிரதர். அத்தா ஏன் வைத்தார் அவங்க மேல? விசுவாசமா இருந்தாங்க. நெக்ஸ்ட் வெரி குட். 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. தேவன் மேல நம்பிக்கை, நெக்ஸ்ட் விசுவாசம் ஆயிடுச்சு. இந்த அம்மா மேலயா? அப்பனா இது வேற என்ன புதுசா இருக்குது? விசுவாசம் ஆயிடுச்சு, ட்ரஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க வியாதியா இருந்தாங்க, ஓகே சொல்லலாமா? யாருனா இந்த அம்மாவுக்கு நடக்க முடியல, கடவுள் அவர் மேல கையை வச்சு என்ன பண்ணாங்க? சுகம் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு அந்த அம்மாக்கு? ஏன் கொடுத்தாங்க சிஸ்டர்? தேடி வந்தாங்க. வெரி குட். சாட்சியா இருக்க, ஓகே வெரி குட். இல்லை, ஏன் இயேசு இந்த அம்மாவுக்கு பண்ணார்? இப்போ பாருங்க, ஒருத்தர் நீங்க என்ன நல்லது செய்யணும்னா அவங்கள்ட்ட எதனா நல்லது பார்த்தீங்கன்னா தான் நீங்க செய்ய முடியும். அது என்ன பார்த்தார் இயேசு? உங்கள்கிட்ட நம்பிக்கையை பார்த்தாங்க. நெக்ஸ்ட் காணிக்கை இல்லை, அந்த வேற அம்மா பிரதர் அது. ஓகே, நான் சொல்றேன். இந்த இடத்துல அந்த அம்மாக்கு யாரும் என்ன முடியலையா? நிமிர முடியல. நிமிர முடியாதுங்க. அவ்வளவு தூரம் என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. இப்படித்தானே நடப்பாங்க, இப்படித்தானே நடப்பாங்க. இப்படி கஷ்டப்படுற ஒரு அம்மா 18 வருஷமா இப்படி இருக்கிற தாய் எங்க தேடி போனாங்களா? தேவன் இருக்கிற இடத்தை என்ன பண்ணாங்க? தேடி போனாங்க. அடுத்தது ஒரு மனுஷன் மேல தேவனுடைய கரம் யாருக்கு வரணும்? தேவனை தேடி போறவங்களுக்கு தேவனுடைய கரம் வரும். ஆமென், அல்லேலூயா. நம்புறவங்க நல்லா கையை தட்டி சொல்லுங்க. எந்த நிலைமையில இந்த அம்மா தேடினாங்க? அப்போ அது சந்தோஷமா இருந்ததா, துக்கமா இருந்ததா? கஷ்டமா இருக்கும் போது எப்படி? அந்த அம்மாவுக்கு நிம்மறவே முடியல. ஆனால் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு கிறிஸ்டியன்க கார் கொடுத்துக்கிறாரு ஏசப்பா, கால் கொடுத்துக்கிறாரு, வண்டி கொடுத்துக்கிறாங்க. தேவனை தேட மாட்டாங்க. அவங்களாம் தேட மாட்டாங்க பிரதர், பிஸின்னுவாங்க. அவங்க மேலெல்லாம் தேவன் கரம் இறங்காது. யாரெல்லாம் சபையை தேடி ஓடி வரீங்களோ உங்களை பார்த்து சொல்றமா, எல்லா இடத்துல தேவன் கரத்தனை பார்க்குவேன். எல்லா இடத்துலயும் அவருடைய கரம் மேல நீட்டுறத நீங்க பார்க்குவீங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த அம்மானால நடக்கவே முடியல, ஆனாலும் தேவனை தேடினார். முதலாவது தேவன் மேல் நம்பிக்கை இருந்தவர்கள் மேல் தேவன் கரம் வந்தது. இரண்டாவது தேவன் மேல் விசுவாசமா உள்ளவர்கள் மேல் தேவனுடைய கரம் வந்தது. மூணாவதாக கஷ்டத்தின் மத்தியிலே கூட இயேசுவை தேடினவருக்கு தேவனுடைய கரம் இறங்கினது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா நல்லா நடக்க முடியல, ஆனாலும் சபைக்கு வந்தாங்க. நீங்க எத்தனை பேர் கை காலம் இருக்குது? நம்ம சேரெல்லாம் இன்னைக்கு காலியா இருக்குது பாத்தீங்களா? இவங்க எல்லாம் நல்லாகிறாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் நல்லாகிறாங்க. இந்த அம்மா மாதிரி இல்லை. ஆனால் இவங்க என்ன எக்ஸ்கியூஸ் தருவாங்க தெரியுமா? டயர்டுன்னுவாங்க. அதே இன்னைக்கு காலையில் மாற்றம் யாருக்கும் கல்யாண முகூர்த்தம்னா எவ்வளோ அழகா இந்த முகூர்த்தம் மாயா ரெடியாகி போய்க்கோனா அவ்வளோ அழகா போய்க்கும். சில பேர் என்னன்னா கொஞ்சம் தூங்கலாம் கொஞ்சம் தூங்கலாம் என்று தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். அவங்களுக்கு எந்த ஆவி பிடிச்சிக்கிறது தெரியுமா? மந்த ஆவி. அவங்க சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்குவாங்க, அது ஆப்ரேட் பண்ணும். அது சில பேர் நீங்கள் பாருங்கள், 7 மணிக்கு சர்வீஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 6:30க்கு அலாரம் வைக்குவீங்க. இந்த அலாரம் வச்சிருந்துமே டக்குன்னு ஆஃப் பண்ணுவீங்க. ஒரு 15 நிமிஷம் தூங்கிட்டு ரெடி ஆகலான்னு நினைக்கிறீங்க. அந்த 15 நிமிஷத்துல நம்ம மாப்பிள்ளை வருவார். அவர் உங்களை தாலாட்டுவா சீராட்டுவா, உன் சோழியை அப்படியே 10 மணி வரைக்கும் எழுதுன்னு போயிடுவான். டக்குன்னு தூக்கத்தை தெளிவா, ஐயோ சர்ச்சு போயிடுச்சு,
சொல்லி என்ன பண்ணிட்டாவ? அதுக்கு தான் இவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வரல. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? நிமிர முடியாதவர்கள் அல்ல, நிமிர முடியும். ஒருவேளை உண்மையான வலி பிரதர் ஏன்சாலே பிரெயின் எல்லாம் ஆடுது, வராதிங்க, எல்லாரும் ஆடிடுவோம், அங்கேயே வீட்டில் இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பிரதர் இந்த அம்மா யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த அம்மா தான் ஆக்சுவலாக சர்ச்சுக்கே வரக்கூடாது. இவங்களால தான் என்ன ஆகாது? நிமிர முடியாது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கைனா இன்னும் என்னன்னு தெரியல. தெரிஞ்சா ஃபஸ்ட்டு எங்கே ஓடி வருவீங்க தெரியுமா? ஒரு வயசுக்கு தான் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், ஒரு வயசுக்கு தான் தேன் மிட்டாய் சாப்பிடுவேன், ஒரு வயசுக்கு தான் இங்கே இருக்கிற பஞ்சாபிக்கிறங்க சமோசா கொடுக்குறாங்க பாரு, நல்லா அடி அடி நடிக்குவேன். ஏன்னா அதெல்லாம் என்ன வயசு? தெரியாத வயசு. இப்போ பெனிக்கு நீங்கள் என்னென்னா கொடுங்க, அந்த பேக்கரியில் இருக்கிற ஐட்டமே காலி பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதே பெனி ஒரு 30 தாண்டு வந்தோமே, அந்த பேக்கரி என்ன பண்ணுவா தெரியுமா? திரும்ப மாட்டான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு தெளிவாகலை. ஏன்னா அது பாடியில் என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு, பிகாஸ் இஸ் ஏஜ். ஆனால் ஒரு கட்ட காலத்தில் இப்போ சாக்லேட், இப்போ பாரு சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பாருங்களேன், சுகர் வைங்க பக்கத்தில், நல்லா சுகர் போட்டு சாப்பிடுவாங்க. காலத்தில் நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, செக் பண்ணாங்க, பாகிஸ்தானில் போயிட்டு ஒரு வீடு கட்டின மாதிரி ஒரு ரிசல்ட் வந்துக்குது. அதுக்கப்புறமா டாக்டர் சொல்வான், இதுக்கு மேலே கை வச்சினா நீ வைத்த நீ கெட்டேடுவாங்க. அது ஒரு அலாரம் அவங்களுக்கு அடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் நீங்கள் அவங்க முன்னாடி ஒரு பால்கோபா சாப்பிடுங்க. அவங்க அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க? பால்கோபா ஸ்வீட். இப்போ வேண்டாப்பா இதெல்லாம் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுவேன். நோ, ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு உப்மாவே பிடிக்காது பிரதர். உப்மாவுக்கு ஒரு பேர் வச்சிருந்தேன், சிமெண்ட். அது என்னதான் பண்ணாலும் டேஸ்டாகவே இல்லை. இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட தெரியுமா? ஒரு காலத்தில் வெறுத்த, ஆனால் இந்த காலத்தை நேசிக்கிற. அதை தான் இப்போ நேசிக்கிறேன், நேசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதை மாதிரி சர்ச்சு கூட இப்போ தெரியாது, ஒரு நாள் தெரியும். இப்போ யாருக்கும் தெரியாது. இப்போல்லாம் குடும்பத்தோட உக்காடிக்குவாங்க நல்லா ஜாலியா. ஒரு பேய், அவனுக்கு மூத்தது 2 பேய் ஏதாவது ஒன்று அட்டாக் பண்ணி சும்மா கொஞ்சம் டீச்சுன்னா அப்படியே ஒரு பக்தியோட வருவாங்க பாருங்க. அப்போ தெரிஞ்சிடுச்சு, டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, ரிசல்ட் வந்துட்டு இருக்குது. இயேசு பார்த்தியா இந்த அம்மா மேல என்னத்துக்காக கை நீட்டினா தெரியுமா? உன்னால நடக்க முடியல. நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க சொல்றேன், சாவறதுக்கு டேட் கொடுத்துக்கிறாங்க 2 வாரம். 2 வாரம் சர்ச்சில் ப்ரேயர் இருந்துச்சுன்னா 2 வாரம் வந்து அழகா மேலே போகலாமா? உண்மை. சில பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டு இருக்குவாங்க சொல்லுங்க இவங்களா? சும்மா வெளியே உக்கானின்னு வர பாடிங்க பற்றி என்ன பண்ணிக்குவாங்க? யாருன்னா 2 பேர் எமர்ஜென்சியில் இருக்கும் போது ஒருத்தர் யாருன்னா எல்லாம் இருந்து உயிரே காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வரும். அதோட என்ன கேட்டீங்கன்னா, இவர்கிட்ட வந்தீங்கன்னா இவருனா எதனா பண்ணுவார் இல்லை, நீங்க போய் ஒன்றும் பண்ணாதது ஆண்டவர்கிட்ட ஏதாவது. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். என்ன இல்லை? இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த அம்மாக்கு என்ன இருந்துச்சு? வீக்கா இருக்கிறாங்க, பெண்டாவ முடியல, நடக்க முடியல, பட் ஸ்டில் she walked into the presence of God. அவங்க எப்படி இப்படி வந்தாங்களோ அவ்வளவோ தேவனுடைய கரம் அவங்க மேல வந்தது. ஹல்லேலூயா. பிரதர் ஒண்ணுமே முடியலன்னா சர்ச்சுக்கு வராத பிரதர். ஒண்ணுமே ஆகல பிரதர், ரொம்ப உடம்பு முடியல, ப்ளீஸ் அங்கேயே இருங்க, வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. நானே வேண்டான்றேன். சும்மா சின்ன பிரச்சனை, அப்படியெல்லாம் நான் ஸ்டாப் ஆகாதீங்க. விசுவாசமா வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தை கையெடுங்க.
பைபிள் சொல்லுது என்னுடைய ரத்தமும் சரீரம். உன்னுடைய பலவீனத்தில் என் தள்ளும்புகளால், இதோடைய சரீரம்னா இதோடைய தழும்பு, அவருடைய சரீரம். இது எடுக்கும் போது கூட நீ சுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் பல உண்டு. ஹல்லேலூயா. அப்பனா இது ஒரு பெரிய மெடிசன் நீ நினைச்சு எடுத்தீனால, அதுக்கு தான் சாட்டர்டே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறான் பிசாசு, எங்க வரக்கூடாதுன்னு. புரியுதுங்களா? இப்போ தெரியுதுங்களா சீக்கிரட்டு? காலையில் சில பேர் சர்ச்சுக்கு ரெடி ஆகும் போது பிரச்சನೆ வரும். ಏನ್ தெரியுமா? ಇಲ್ಲಿ ಬರಬಾರ್ದು ನೀವು. ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ನಿಮಗೆ ದೇವರ ಕೈ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆண்டவர் கடன் உங்கள் மேலே வந்துடுதுன்னு தான் ஸ்டாப் பண்ணுவான். அதுக்கு தான் பிரச்சனை. அதுக்கு தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஓடி வாங்க. 18 வருஷமா இப்படியே இருந்த அந்த அம்மாவை இப்படி நடக்க வச்ச ஆண்டவர் உனக்கு ஒரு 18 மாசமா இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா. 18 வருஷமா இருந்த அம்மாவே ஆண்டவர் எழும்பி நடக்க வைக்க முடியும்னா உன்னால முடியாதம்மா. நம்ம சபையில் நல்ல அம்மாங்களை கொடுத்துக்கிறார் ஏசப்பா. எனக்கு நல்ல தாய்ங்க. நீங்க 100 ஆயுசம் நல்லா வாழணும்னு எப்பவுமே ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஊழியம் பண்ணுங்க. சபையை விடவே விடாதீங்க. தேவ சமூகத்தை ஒரு நாள் அசட்டியா நினைக்காது. எவ்வளவு கோடி ரூபாய் அவன் காசு கொடுத்தாலும் சொல்லுங்க, இல்ல என் சபைக்கு போகாம நான் வரமாட்டேன். பைபிள் சொல்லுது, சாபத் டே இஸ் காட்ஸ் டே. ஓய்வு நாள் யாருது? கர்த்தருது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை அவங்க சொல்றேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. மைக்கில் வாசிங்க சிஸ்டர். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும். என்ன வேலை செய்யாதவா? இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சார். Not do your work on the Sabbath. அப்படின்னா என்ன தெரியுமா? அவருடைய நாளில் என்ன பண்ணாதீங்க, வேலை செய்யாதீங்க. சில பேர் உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்கும், சண்டேஸில் உங்களுக்கு வேலை வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. சர்ச்சுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்க, போங்க. ஆனால் சர்ச்சுக்கு வராமல் இருக்காதுங்க. சமூகத்தை இழக்காத. சமூகம் இழந்தினா கர்த்தர் கரையனாவாது. வர ஏன் வராது? சர்ச்சுக்கு வந்தால் தான் ஆண்டவர் செய்வாரா? நோ 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 நோ. சர்ச்சுக்கு வந்தால் தான் சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்சா தான் அந்த பிரச்சனை வலி என்னன்னு தெரியும். அல்லேலூயா. யாருக்கு செய்ய மாட்டாருன்னு பாருங்களேன். ஏசாயா 59 முதலாவது வசனம். ஐசாயா chapter 59 verses 1. எஸ், தமிழ்ல வாசிங்க. இதோ ரட்சக் கூட்டத்துக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. பைபிள் சொல்லுது, உன்னை ரட்சிக்க முடியாதபடிக்கு என் கை என்னவா இல்லை, குறுகி போலன்னா சின்னதா இல்லை, ரீச் பண்ண முடியாத அளவுக்கு என் கை இல்லை. என் கை நல்லா டச் பண்ணு. உன்னை நீ எவ்வளவு தூரம் இருந்தாலும் என் கரம் வருது. என்னுடைய காது கூட என்னவா இல்லைன்றாரு. நான் ஒன்னும் செவிட்டு ஆண்டவர் இல்லை, எனக்கு நல்லா கேட்குது, உன் பிரேயர் எல்லாம் நல்லா கேட்குது. ஆனா கீழே சொல்றாரு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக. இங்க என்னவா இருக்குதா, என் கை இப்படி வரணும்னு ஆசைப்படுறது, ஆனா நடுவில் என்ன இருக்குது, என்ன இருக்குது, அக்கிரமம். அக்கிரம பேர் தான் பாவம். இப்ப தேவனுடைய கை உங்க மேல வர விடாதபடிக்கு உங்களுக்குள்ள ஒரு பாவம் வந்துடுச்சு. அது என்ன பாவம்னு எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு வராதது ஒரு பெரிய பாவம். நான் சொல்ற பாருங்க, தேவ சமூகத்துக்கு வராதது ரொம்ப பெரிய பாவம். நம்ம சபையில் ரொம்ப புள்ளிங்க இருக்கிறாங்க. even though they have work honest, வேலைக்கு போய் ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி வந்து திரும்பி அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி போறாப்ல. இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு காட். இன்னைக்கு ரொம்ப பேர் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, சபை தேடாம இருந்தீங்கன்னா பாவம். தேவ சமூகம் தேடாம இருந்தீங்கன்னா பாவம். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஹல்லேலூயா.
நீங்க நினைக்காதீங்க காசுல உங்க லைஃப் ஓடுதுன்னு. 100% சொல்றேன் பாருங்க பிரதர், தப்பு கணக்கு போடாதீங்க. நீங்க ஒன்றும் மாளிகை கட்டிட போறதில்ல. சர்ச்சு விட்டுங்கெல்லாம் ஒன்றும் இப்போ ஐபிஎல் மேட்ச்சில் அவங்க ஒன்றும் பிரபலமாக பெரிய சேரில் உக்காணின்னு இல்லை. சர்ச்சை விட்டுட்டு வேலைக்கு போனவங்க யாருமே ஒன்றும் பெரிய விஷயத்தில் உக்காரல. கடவுளை தேடுங்க, ஆபத்தில் அவர் கை தான் அவனை தேடி வரோம். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் டாக்டருங்க எப்பவுமே சொல்லுவாங்க, எங்களால் முடியல, இப்போ யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. ஆமென். அப்போனா கடவுள் கையில் பல விஷயங்கள் இருக்குது, அதை இழந்து போவாதீங்க. அதை இழந்து போகிறதுக்கு 3 விதமான காரியங்கள். ஒன்று, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா. அடுத்தது, தேவன் மேல் விசுவாசம் இல்லைன்னா. 3வது, தேவ சமூகத்தை தேடாமல். ஒரு கார் கொடுத்துக்கிறார், வண்டி கொடுத்துக்கிறார், வேலை கொடுத்துக்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறார், புள்ள கொடுத்துக்கிறார். ஆனால் சமூகத்துக்கு வர மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டயர்டுவாங்க. ஒருவேளை வீடியோ பார்த்தனுங்களா? நீங்களா டயர்டாக பார்த்தனுங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்பு. இந்த வீடியோ போட்டு ஒரு பெரிய பிரச்சனை பிரதர். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா வீடியோவில் பார்த்துங்கிறேன்றாங்க. அப்போ ஆணுடைய ஆசீர்வாதம் கூட வீடியோல அனுப்பிடலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகப்படுது. முடியலன்னா பரவாயில்ல, மனுஷன் நம்மளும் இல்லையா? முடியல, ஆகல, நிஜமாக என்னால் பிரதர் ரொம்ப உடம்பு சரியில்லை, எஸ் அக்செப்டட். சும்மா சின்ன சின்னதுக்கெல்லாம் ஆப்சென்ட் ஆகிறாங்கப்பா. அவங்க தேவ கரை இன்னும் என்னன்னு தெரியல. யாரெல்லாம் உண்மையாக தேடுறியோ நீ தாம்மா சாட்சி. நீ தான் இந்த சபைக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆமென், அல்லேலூயா. உண்மையா உன் கஷ்டத்தில் கூட நீ ஆண்டவரை தேடி பாரு. எங்கள் அப்பா உன்னை எப்படி அந்த கஷ்டத்தை தேடி வராருன்னு மாற்றம் பாரு. எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் வந்துக்கிறார் அந்த மாதிரி. ஆமென், அல்லேலூயா. ஒரு 10 பிள்ளைங்க வெளியே ஆடி இருந்துச்சுன்னா அந்த ஒரு அம்மாவுக்கு தெரியும் அவங்க புள்ளியோட சத்தம் எதுன்னு. அந்த மாதிரி வருவார் ஆண்டவரை தேடுறவங்களுக்கு. எல்லாரும் கூடுவாங்க கடவுளே கடவுளேன்ட்டு. ஆனால் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டாருன்னு நினச்சிக்க, வரடா மகன் இறங்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. வந்துக்கிறார் பிரதர். எனக்கு எப்படி வருவார் தெரியுமா? எங்கள் அப்பா டைரக்டாக பார்த்துக்கிறேன், இது எங்கள் அப்பா தான் பண்ணுறதுன்ட்டு டைரக்டாக தெரியும் எனக்கு. திஸ் இஸ் டன் பை ஒன்லி ஜீசஸ். நம்ம சர்ச்சுக்கு இப்போ ரீசெண்டாக வராங்க மகள் ஜாயின்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம சபைக்கு ஒரு 3 மாதமாக தான் வந்துங்கிறாங்க. என்ன அழகாக டீச்சர் ஸ்டூடெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாங்க தெரியுமா? அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து எவ்வளோ அழகா மோசஸ் என்னென்னவோ பண்ணிட்டுக்கிறாப்புல. ஏதோ தோட்டமே வரைஞ்சி விட்டுக்கிறாரு. நம்மளுக்குன்னு தேவை இருக்கும்போது எப்படி அனுப்புறாரு பார் ஆண்டவர். அவருடைய சித்தத்தை நிறைவேறதுக்கு நீங்க யாரையும் தேடுறது வேண்டாம், அவரை ஒருத்தரை தேடினா போதும், அவர் அனுப்புவார். நல்ல கையை தட்டி விசுவாசமா எங்க அப்பா அனுப்புவார், எங்க அப்பா அனுப்புவார். அது எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தா ஆண்டவர் அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப விசுவாசம் இருக்குது. இந்த வாட்டி டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அடுத்த வாட்டி பஸ் நிக்க வச்சே வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சபையோட ஒரு பஸ்ஸை கர்த்தர் வர வைப்பார். ஃப்ரீ பிக்கப், ஃப்ரீ டிராப். இந்த மாதிரி ஒரு தம்பி இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இவ்வளோ பிரயாசம் ஒரே ஒரு ஆத்மா, இதே இந்த ஒரு ஆத்மா. நாளைக்கு இந்த ஒரு புள்ளைய இயேசு தொட்டுட்டு ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு இந்தியா தேசமே ஒரு அசைவம் உண்டாக்கும். அது போதும், அது போதும். நான் இன்னொன்று ரொம்ப நன்றி சொல்லித்தரேன். எல்லாரும் நம்ம விபிஎஸ்க்காக ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரையும் கடவுள் மனமார்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனம் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது கடவுளை நம்புறவங்களுக்கு, 2வது தேவன் மேல், 3வது தேவ சமூகத்தை கஷ்டத்தில் கூட தேடணும். வாடிக்கை கட்ட முடியல பிரதர், ஆனாலும் கஷ்டமாக இருக்குது, ஓடி வாங்க சர்ச்சுக்கு. எப்படி கட்டுறார் பாருங்க. வாடிக்கையில் நீங்க எத்தனை பேருக்கு வாடிக்கை கட்ட போறீங்க நீங்க பாருங்க. அல்லேலூயா. நீ கடன் வாங்க மாட்டாய், பிறருக்கு உன்னை தருகிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென், நல்லா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக மறுபடியும் தேவனுடைய கரம் ஒருத்தருக்கு எப்போ இறங்குன்னு பார்க்கலாம். யோபு 31:18 வசனம். இது ரொம்ப அருமையான ஒரு வசனம். இது விபிஎஸ்க்காக உதவி செய்த ஒவ்வொரு கரங்களுக்கும்
ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்த்தது போல என்னோடு வளர்த்தார். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்த முதல் அப்படிப்பட்டவர்களை கையலாக கொடுத்து நடத்தினான். பைபிள் சொல்லுகிறது 31ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, நோ, ஃப்ரம் சைல்ட்ஹுட் I have cared for orphans like a father, and all my life I have cared for widows. பைபிள் சொல்லுது, யோபு தகப்பன் இல்லாதவர்களுக்கு என்னவா மாறினானா? தகப்பனா மாறினானா. ரெண்டாவது, விதவைகளுக்கு என்னவா மாறினாரா? From childhood I have cared for orphans like father, and all my life I have cared the widows. அப்படின்னா விதவைகளுக்கு என்ன பண்ணானா? சகாயம் செய்தாரா. என்ன செய்தாங்க? இன்னைக்கு இயேசு ஏன் யோபு ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவனுக்கு இருந்த என்ன நல்ல மனசு தெரியுமா? அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னவானா? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு 150 பிள்ளைங்க இயேசுவை அறியாத இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் சகாயம் செய்தீர்கள். அதற்காகவே உன்னை 4 மடங்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது தேவ கரை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் தெரியுமா? எந்த மனுஷன் கர்த்தருக்காக துணிஞ்சலா செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவனுடைய கரம் இறங்கும். ஆமென், அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். நம்ம சர்ச்சில் சிலிண்டர் இல்லாத இருந்துச்சு. சிலிண்டர் எல்லாம் கொடுத்து பிரியாணி எல்லாம் பண்ண வச்சாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். உங்க வீடு ஃபுல்லா சிலிண்டர் இருக்கட்டும். அத்தைப்பட்ட ரொம்ப டிமாண்ட் ஆகுது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு உதவி யோபு யாருக்கு உதவி செய்தா தெரியுமா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனா மாறினார். விதவிகளுக்கு இரக்கமா உண்டாக்குனாராம். நீங்க கொடுக்குற தசம பாகம்லாம் நம்ம சர்ச்சில் எத்தனை விதவிங்க இருக்கிறாங்க? எத்தனை பேருக்கு வாடகை கட்ட முடியாது இருக்கிறாங்க? நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகலன்ட்டு? உங்களை அறியாம அவங்களுக்கு ரீச் ஆயிடுது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் ஏசப்பா யாரை சந்தின்னு சொன்னார் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்க எப்போ உதவி செய்தாலும் இந்த வசனத்தை வச்சு தான் நீங்க உதவி செய்யணும். வாசிங்க வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்திற்காகவும் நன்மை செய்ய கடவோம். எந்த குடும்பத்துக்கு? இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது. Therefore whenever we have the opportunity we should do good to everyone. ஏதாவது ஒரு opportunity இருந்தா என்ன பண்ணணும்? Should do good for everyone, especially for the person who are in faith. பைபிள் சொல்லுது especially to those in the family of faith. எந்த குடும்பத்துக்கு முதல் செய்யறாரு? விசுவாசம் உள்ள குடும்பம். அந்த விசுவாசம் உள்ள குடும்பம் எங்க இருக்குவாங்க? எங்க இருக்குவாங்க பிரதர்? விசுவாசம் உள்ள குடும்பம் சபையில. விசுவாசிங்க தான் சர்ச்சுக்கு வரும். அதுக்கு தான் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா, நல்லது செய்யணும்னு இருந்தீங்கன்னா, தேவனுடைய கரம் உங்க மேல வரணும்னா நீங்க சபைக்கு செஞ்சீங்கன்னா சபை நிமித்தமாய் அவங்களுக்கு போய் சேருது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனையோ ஃபேமிலிக்கு ரேஷன் போகுது. யார் மூலியமா தெரியுமா? கடவுள் நிமித்தமா, உங்கள் நிமித்தமா அப்படியே ரோடு பாஸ் ஆகிக்குது. நான் ஒரு ரோடு, நீங்க ஒரு ரோடு, அவர் ஒரு ரோடு. ஆண்டவர் மேல இருந்து அனுப்புறாரு, அப்படியே எடுத்து கரெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகுது. 2 விதத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கையை நீட்டுவார். மறுபடியும் சொல்றேன், 2 விதத்தில் ஆண்டவருடைய கரம் ஒரு மனுஷனை ரீச் பண்ணும். முதலாவது, எல்லா கை விட்டு போகுது. யோபு என்ன சொன்னா? என்னை கை தூக்க. அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாரும் கை விட்டுட்டாங்க அவனை. அப்போ யார் கை வந்தது? தேவனே வந்துட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உன் புள்ள கை விட்டோம், உன் புருஷன் கை விட்டோம், உங்க ஹஸ்பண்ட் கை விட்டோம், உங்க வைஃப் கை விட்டோம், உங்க குடும்பத்துல எல்லாரும் கை விட்டு போட்டோம். அவரை நம்பி நீ வந்துட்டீனா டைரக்டா அவரே வந்து செஞ்சு முடிப்பார். எல்லாருமே நல்ல கையை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. டோட்டல் ஃபேமிலியிலே உங்களுக்கு எல்லாரும் கை தூக்கிட்டா, எங்க அப்பா கை தூக்க மாட்டார், உன்னையே கர்த்தர் சேர்த்து அழகா தூக்கி வருவார். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஆமென்.
யோபுக்கு அப்படி செய்தார். ஏன் யோபுக்கு செய்தார்னா, அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு என்னவா மாறினானா? அப்பாவா மாறினானா. விதவைங்களுக்கு என்னவா மாறினானா? சகாயம் செய்தானா. அதுக்கு தான் நீங்க கொடுக்கிற தசம பாகம் கடவுளுக்கு கொடுக்கறது இல்ல, கடவுள் உங்களுக்கு கொடுத்து நீங்க கொடுக்குறீங்க. ஆமென், அல்லேலூயா. தசம பாகம் தராதவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்க தரல, கடவுள் கொடுத்துனுங்கிறார். ஆமென், அல்லேலூயா. காணிக்கை தராதுங்க, நீங்க கொடுக்கல, கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடாதுன்னா நீங்க ஸ்டாப் பண்ணலாம். when you stop he is going to stop. சிம்பிள். ஏன்னா பிசாசு இப்படி தான் வருவான், இப்படி தான் உங்களை தடை செய்வான். அதுக்கு தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் உன்னை ஆசீர்வாதத்தை தொட்டு நீங்கள் அவருக்கு ஆசீர்வாதமா இருக்க. ஸோ இட் இஸ் நாட் ஆஃபரிங். இது கடவுளுக்கு நம்ம ஆஃபரிங் கொடுக்கல, இட் இஸ் ரிட்டர்னிங் வாட் காட் கேவ் டு அஸ். கடவுள் கொடுத்ததை நம்ம என்ன பண்றோம்? திரும்பி கொடுக்குறோம். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம சபையில் பிரதர் ஜான் பிரதர் இறந்து போனார் இல்லைங்களா? அவருக்கு எத்தனை தேவை இருந்துச்சு அவர் கிரேவி ஆடல. எல்லாமே நீங்க விதைத்த காணிக்கை தான். எல்லாமே ஆண்டவர் செஞ்சார், ரொம்ப அற்புதமா செஞ்சார். சின்ன காணிக்கைனாகட்டும், பெரிய காணிக்கைனாகட்டும், பைபிள் சொல்லி எந்த குடும்பத்துக்கு விதையினாரு? விசுவாசம் உள்ள குடும்பத்துக்கு. டோன்ட் பி ஸ்டிஞ்சி, டோன்ட் பி ஸ்டிஞ்சி. சில பேருக்கு வாங்க வேலை ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணுவாங்க, வேலை ஆயிட்ட பேருக்கு காஞ்ச இல்லையாம. நான் சொல்றேன், ப்ளீஸ் வேண்டாம். நீங்க ஏன் கடவுளுடைய பிளெஸிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க? நீங்க மேலே போகணும்னு ஆசை இல்லையா? உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னு ஆசை இல்லையா? நான் சொல்லிட்டேன், ஓடுற தண்ணீராக இருங்க, நிற்கிற தண்ணீராக இருக்காதீங்க. ஓடுற தண்ணி எப்பவுமே சுத்தமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு தான் யோபு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரா? அவனை பார்த்தாரு, காசு கொடுத்தாரு, அவனுக்கு ஆஸ்தியெல்லாம் கொடுத்தா. ஆனால் அவன் செல்ஃபிஷாக வாழல. யாருக்காக செஞ்சா? அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு கொடுத்தான், விதவைகளுக்கு கொடுத்தான், கடவுளுக்குள்ள நடக்கிற ஜனங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சா. பைபிள் சொல்லுது, கடைசி நாட்கள் இல்லை ஆண்டவர் அதற்காக அவனுக்கு உதவி செய்தாரா. ஆமென், அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. நீ உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்பட்டுகிறேன், நீ எவ்வளோ கர்த்தருக்காக செய்ய ஆரம்பிக்கிறியோ அவ்வளோ தூரத்தில் கர்த்தரும் கரம் வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒருவேளை 100 ரூபாய் கர்த்தருக்காக விதைச்சிக்கலாம். கர்த்தர் என்கிட்ட ஆண்டவர் இது இருக்குதுன்ட்டு ஒரு நாட்கள் வரும் பாருங்க, அவர் யாருன்னு காட்டுவார். ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் கரம் உங்கள் மேலே இறங்கும், உங்களை தாங்குற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ சோர்ந்து போயிடாதீங்க. டூ குட் ஆல்வேஸ், எஸ்பெஷலி த ஃபேமிலி ஆஃப் ஃபேத். விசுவாசம் உள்ள குடும்பத்துக்கு. சேட்டு நீங்கள் பாருங்கள், சேட்டுக்காரங்க இருக்கிறாங்க. சேட்டுகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஏழைப்பட்டவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கம்யூனிட்டிக்கு தான் செய்வாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி சேட்டில் யாரையும் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க. என்னைக்காவது சேட்டுக்காரங்க பிச்சை எடுத்துக்கிறது பார்த்துக்கிறீங்களா? தமிழ்காரன் பார்த்துக்குவீங்களே, வேறு யாரையோ பார்த்துக்குவீங்க. சேட்டுக்காரன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சேட்டில் இருக்கிற ரூல்ஸ் இது தான். நீங்கள் நம்ம சர்ச்சில் இருக்கிற ரூல்ஸ் கூட என்ன தெரியுமா? ஃபேமிலி ஆஃப் ஃபேத். அப்போ தான் நம்மனை தேடி வந்த கடவுளை தேடி வந்த ஜனங்க கைவிடப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய கரை இறங்கும். அப்படி ஒரு வேலை இப்படியும் ஆகலை அப்படின்னா ஆண்டவர் எங்கேருந்து அனுப்புவார்? லிங்கலாஜ்புரத்தில் இருக்கிறவங்களால செய்ய முடியலன்னா எனக்கு எங்கேருந்து அனுப்புனாரு? அது யார் மூலியமாக செஞ்சார்? அதான் யார் மூலியமாக செஞ்சார்? மனுஷன் மூலியமாக செஞ்சார். ஒரு மனுஷன் என்ன ஆகிட்டானா, ஒரு குழியில் போய் விழுந்துட்டானா, கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனா. அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொன்னானா, இந்த மாதிரி என்னை கடவுள் காப்பாற்றுவார். அப்போ அந்த இடத்துல ஒரு மனுஷன் நடந்து வந்தானா, அந்த ஆள் என்ன சொன்னா, ஐயோ தம்பி என்ன பண்ணின்னு இருக்கிற அப்படின்னு கேட்டாரா. இல்லை நீங்கள் போங்க, என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார். குழியில் விழுந்துட்டு தானே. இன்னொருத்தர் என்ன பண்ணாரா, ஆடு மேய்ச்சின்னு இருந்தாரா. அவருடைய தவளை எடுத்து தவளை கொடுத்து மேலே வாப்பா அப்படின்னாரா. இல்லை நீங்கள் போங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா. அதுக்கப்புறமா மாடு ஒருத்தர் மேய்ச்சின்னு வந்தாரா. மாடுல இருந்து கயிறை எடுத்து கொடுத்தாரா, வாப்பா மேலே அப்படின்னாரு. இல்லை நீங்கள் போங்க, கடவுள் என்னை காப்பாற்றுவார். அப்போ ஆண்டவரை பார்த்து அவர் சொன்னார், ஆண்டவரே உன்னை நம்பி குழியில் விழுந்துட்டுக்கிறேன், ஏன்பா நீ இன்னும் வரல அப்படின்னாரா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், டேய் முட்டாளு, 3 பேர் அனுப்புனடா உன்னை காப்பாற்றுறதுக்காக, நீ ஓவர் பக்தி உள்ளவனாகிற, உன் கண்ணு இன்னும் திறக்க மாட்டேங்குது. தயவு செய்து சொல்கிறேன், நான் தான் அவன் மனசில் உன்னை காப்பாற்ற வந்தேன். எத்தனை பேர் கடவுள் வந்தார, கடவுளுடைய மனுஷன் உங்களை காப்பாற்றினாரா?
இது நான் வரல. நீ எத்தனையோ ஃபேமிலியில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நானும் நினச்சிக்கிறேன். நான் இல்லை, எனக்குள்ள ஆண்டவர் வந்து ஏன் மனசை மாற்றி உங்கள்கிட்ட கர்த்தர் ரீச் பண்ணார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கணும்ட்டு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்காக ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் பேசி அனுப்பினார். அதுக்காக இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கடவுள் 2 விதத்தில் ஒரு கரத்தை நீட்டுவார். ஒன்று, யாரும் வரலன்னா एक मार दो टुकड़ा इन्हें छा जाता, कौन भी नको छोड़ रहे मैं छा जाता हूँ. எப்படி இது हिंदी बम्बाड़ा सुपर नको दुनिया में कौन भी नको मैं आता அப்படின்னு அவரே வந்துட்டார். எனக்கு அவரே வந்தார்ப்பா. ஆனால் 100% தெரியும், 31ஆம் தேதி 2010 எனக்கு இயேசுவே வந்தார். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இயேசு என்கிட்ட பேசினார். எனக்காக வாழ்வியா, இனிமேல் எனக்காக நீ வாழ்வியா, நீ ஆண்டவர் என்னை கேட்டார். எனக்கு சத்தம் இன்னி வரைக்கும் என் காதலை கேட்குது. அது எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டுருந்தேன். அல்லேலூயா. யாரும் வரல, அப்போ யாரும் வரல, எல்லாரும் பிஸி ஆகிட்டு தாங்க. ஆபத்துன்னு வரும்போது என் கர்த்தர் வந்தார். ஆமென், அல்லேலூயா. அடுத்துக்கு அப்புறமா எங்கள் வீட்டு ஓனர் வந்து என்னை காப்பாற்றினாங்க. ஏன்னா நான் ரத்தமாக இருந்தேன், ஃபுல் பிளட்டு, தலையில் வாயில் கையில் எல்லாமே கத்தியால் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஷெட்ரு ஃபுல்லாகவே பிளட்டு. கடவுள் எங்கள் ஓனரை போய் எழுப்பிக்கிறார். எழுப்பி இந்த மாதிரி என் பிள்ளைங்க அடிபட்டுக்கிறான், போய் காப்பாற்றுன்னு யார் அனுப்புனாரு? எங்கள் மம்மியெல்லாம் ப்ரேயருக்கு போயிட்டு இருந்தாங்க. பாருங்க, ஏசு எவ்வளோ நல்லவர் இல்லை, ஒன்று அவரே வருவார். அப்படின்லாம் அவருக்கு பிடிச்ச பிள்ளைங்களை அனுப்புவார் உன்னை காப்பாற்றுறதுக்காக. எவ்வளோ பேர் நம்புறீங்க இயேசுவோட கரையினை தேடி வரோட்டு? அல்லேலூயா. ஒரு வேளை நீங்கள் உடைஞ்சு போய் வந்துக்கலாம் சர்ச்சுக்கு. ஒரு வேளை ஏன் என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கலாம். ஒரு வேளை எப்போ தான் இந்த பிரச்சனை முடிவு வரும்? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், இதுவரைக்கும் வாய் நடத்தினவர். இனிமேல் எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு பார்த்து சொல்லுங்க, இனிமேல் அதிகமாய் 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 என்னை நடத்துகிறேன் நல்ல ராஜாதி ராஜா. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எல்லாம் வலதுகிறத உயர்த்தி ஆண்டவரை பார்த்து